உனக்கு மரண நிச்சயமே, நிச்சயமே உனக்கு மரண நிச்சயமே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே உனக்கு மரண நிச்சயமே, உனக்கு மரண நிச்சயமே. மாயமே கவலைப்பட்டு உடலை கட்டு தூங்கி விடாதே, வருத்தமே பாரம் என்று நினைத்து விடாதே. கவலைப்பட்டு உடலை கட்டு தூங்கி விடாதே, வருத்தமே பாரம் என்று நினைத்து விடாதே. வருத்தப்பட்டு பார சுமக்கு மனிதனை கண்டு, வருத்தப்பட்டு பார சுமக்கு மனிதனை கண்டு, இயேசு தருவார் பாறுதல் நிச்சயம் உண்டு, இயேசு தருவார் பாறுதல் நிச்சயம் உண்டு. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, ஒரு நாள் மரண நிச்சயமே. மாயமே கல்லுச்சரைய குடும்பம் என்று நினைத்து விடாதே, உன் குடும்பத்தையே நடத்திடுவேன் தள்ள விடாதே. கல்லுச்சரைய குடும்பம் என்று நினைத்து விடாதே, உன் குடும்பத்தையே நடத்திடுவேன் தள்ள விடாதே. ஆவலாக உனக்கும் மரணத்தை தள்ளு, ஆவலாக உனக்கும் மரணத்தை தள்ளு. அன்பான உன் குடும்பத்தை நீ மனதில் கொள்ளு, அன்பான உன் குடும்பத்தை நீ மனதில் கொள்ளு. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, ஒரு நாள் மரண நிச்சயமே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, ஒரு நாள் மரண நிச்சயமே. உன் வாழ்க்கையில செல்வம் வந்தால் சொந்த கூடினா, உன் செல்வம் எல்லாம் குறைந்து விட்டால் எல்லாம் ஓடினா. உன் வாழ்க்கையில செல்வம் வந்தால் சொந்த கூடினா, உன் செல்வம் எல்லாம் குறைந்து விட்டால் எல்லாம் ஓடினா. அழிவை தேடும் மனிதனை நீ நம்பி விடாதே, அழிவை தேடும் மனிதனை நீ நம்பி விடாதே. அழிவில்லாத இயேசுவை நீ மறந்து விடாதே, அழிவில்லாத இயேசுவை நீ மறந்து விடாதே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, ஒரு நாள் மரண நிச்சயமே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, உனக்கு மரண நிச்சயமே. மாயமே உன் ஆத்துமா சரீரத்தையே தந்த தேவனை உன் இதயத்திலே வைத்து தினம் வணங்கிடுவாயே. உன் ஆத்துமா சரீரத்தையே தந்த தேவனை உன் இதயத்திலே வைத்து தினம் வணங்கிடுவாயே. உன் பாவத்தினால் ஜீவனை நீ மாய்த்து விடாதே, உன் பாவத்தினால் ஜீவனை நீ மாய்த்து விடாதே. ஜீவன் தந்த தேவனை நீ மறந்து விடாதே, ஜீவன் தந்த தேவனை நீ மறந்து விடாதே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, ஒரு நாள் மரண நிச்சயமே. மாயமே இந்த உலக மாயமே, நிச்சயமே ஒரு நாள் மரண நிச்சயமே, உனக்கு மரண நிச்சயமே. மாயமே காரணமோ யார்தான் அறிவார், மதுவை நாடி ஓடுகிறாயோ, மதுவை நாடி ஓடுகிறாயோ. விதியை தேடி அலைகின்றாயோ, விதியை தேடி அலைகின்றாயோ. அது இருந்தால்
போதும் என்று வாழும் மனிதனே, விதி வந்தால் சாவதாக எண்ணுகிறாயோ? வீட்டுக்கு ஓரமா வீதியின் பாரமா, வீதியின் ஓரமா வீட்டுக்கு பாரமா, மிகவும் கோரமா நீ இருந்தாயோ? மனைவியின் நெஞ்சமோ உன்னை தினம் வெறுக்குது, மனைவியின் நெஞ்சமோ உன்னை தினம் வெறுக்குது, பிள்ளையின் கரங்களோ உன்னை தினம் அடிக்குது, பிள்ளையின் கரங்களோ உன்னை தினம் அடிக்குது. அது இருந்தால் எப்போது குடியிருந்தால் போதும் என்று வாழும் மனிதனே, பிரி வந்தால் சாவதாக எண்ணுகிறாயோ? யாருக்கு வேதனை? ஓ, யாருக்கு வேதனை? யாருக்கு சஞ்சலம்? யாருக்கு காரணமோ யார்தான் அறிவார்? குடியை நாடி ஓடுகின்றாயோ? குடியை நாடி ஓடுகின்றாயோ? விதியை தேடி அலைகின்றாயோ? விதியை தேடி அலைகின்றாயோ? மதுவிருந்தால் எப்போதும் மதுவிருந்தால் போதும் என்று வாழும் மனிதனே, விதி வந்தால் சாவதாக எண்ணுகிறாயோ? யாருக்கு வேதனை? யாருக்கு சஞ்சலம்? யாருக்கு வேதனை? யாருக்கு சஞ்சலம்? யாருக்கு காரணமோ யார்தான் அறிவார்? மதுவை நாடி ஓடுகின்றாயோ? மதுவை நாடி ஓடுகின்றாயோ? விதியை தேடி அலைகின்றாயோ? விதியை தேடி அலைகின்றாயோ? சோதனைகள் என்ன வந்தாலும் அஞ்ச மாட்டே, இயேசு எனது பக்கம் இருக்கிறார், என் ஆறுதல் இயேசு எனது பக்கம் இருக்கிறார். மரண இருள் சோதனைகள் என்ன வந்தாலும் அஞ்ச மாட்டே, இயேசு எனது பக்கம் இருக்கிறார், என் ஆறுதல் இயேசு எனது பக்கம் இருக்கிறார். மரண இருள் சோதனைகள் உபத்திரம் என் வாழ்வில் கடல் பல வந்தாலும் அதற்காக கலங்க மாட்டேன். உபத்திரம் என் வாழ்வில் கடல் பல வந்தாலும் அதற்காக கலங்க மாட்டேன். துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருகிறார், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருகிறார். துணையாளர் பக்கம் இருக்கிறார், என் ஆறுதல் துணையாளர் பக்கம் இருக்கிறார். மரண இருள் சோதனைகள் என்ன வந்தாலும் அழுக மாட்டேன், இயேசு எனது பக்கம் இருக்கிறார், என் ஆறுதல் இயேசு எனது பக்கம் இருக்கிறார். வாலிபத்தின் நாட்களில் வழி மாறி போனேனே, நல்ல வழி காட்டி நீரே. வாலிபத்தின் நாட்களில் வழி
மாறி போனேனே நல்ல வழி காட்டி நீரே எப்படி என் வாழ்வு போகும் என்று நினைத்தனே எப்படி என் வாழ்வு போகும் என்று நினைத்தனே புது வாழ்வு எனக்கு தந்தீரே எங்க ஏசப்பா மறுவாழ்வு எனக்கு தந்தீரே மரணீரில் சோதனையில் என்ன வந்தாலும் அஞ்சாதீர்கள் இயேசு உங்கள் பக்கம் இருக்கிறார் நீ கலங்காதே இயேசு உங்கள் பக்கம் இருக்கிறார். இறையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் என் கருவை கண்ணீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா அணையாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அணையாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறையின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, ஏனால் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் நாங்கள் பெற்று ஆசீர்வாதங்கள் அனுபவிப்பது போல
நீங்களும் பெற்று இந்த ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களும் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் இந்த உலகத்தை வார்த்தையினாலும் உண்டாக்கினார் பிரியமானவர்களே. வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, எல்லாம் என்று வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த அழகான ஏதேன் என்ற தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்திலே ஆணும் பெண்ணுமாக தேவன் தமது ரூபத்தின் வழியாகவும் தமது சாயலாகவும் மனிதனை உருவாக்கினார். இது எல்லாமே நல்லது என்று கண்டார் பிரியமானவர்களே. அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே. அழகான அந்த ஏதேன் என்ற தோட்டத்திலே உருவாக்கி அந்த மனிதனை பாதுகாத்து வைத்திருந்தார். அழகான மரங்கள், காய்கறிகள், பழங்கள் என்று சொல்லி ஜீவ விருட்சத்தின் தோட்டங்கள், நன்மை தீமை கனி என்று சொல்லி அதில் உருவாக்கி வைத்திருந்தார் பிரியமானவர்களே. 2 கட்டளைகளை கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியினை புசித்தால் என்னோட கூட நீங்கள் 1000 வருஷம் வாழலாம். நன்மை தீமை கனியை புசித்தால் நீ சாகவே சாவா என்று தேவன் கட்டளை கொடுத்தார். மனிதன் பாவம் செய்து விட்டான். அந்த நன்மை தீமை என்ற கனியை புசித்தபடியால் இந்த உலகமே பாவத்துல விழுந்து போனது, இந்த உலகமே சாபத்துல விழுந்து போனது பிரியமானவர்களே. இந்த உலகமே பாவத்துல சாபத்துல இருளாகி விட்டது பிரியமானவர்களே. ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆதாமாகிய தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ மனிதன் பாவம் செய்து விட்டான். இந்த உலகமே இருளாகி போனது பிரியமானவர்களே. நோவா என்ற மனிதனை அனுப்புகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார், இந்த உலகம் முழுவதும் சத்தியத்தை சொல்லுகிறார். நோவா என்ற குடும்பம் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. இரவும் பகலும் ஜலத்தினால இந்த உலகத்தை நாசமாக்கினார் தேவன். இந்த உலகத்தை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார் பிரியமானவர்களே. அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்க்கிறார், ஒருவரை மனம் திரும்பல. நம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. ஒரு மனிதன் பாவம் செய்த நிமித்தம் தம்முடைய சாயலில சிங்காசனத்திலே வலது பாகத்தில் இருக்கிற தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. தம்முடைய சாயலிலே குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. நீங்கள் சிந்தனைக்காக சிலுவையில முள்முடிகள் சூட்டப்பட்டார். கைகளால் செய்த பாவத்தின் நிமித்தம் கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்களால் செய்த பாவத்தின் நிமித்தம் கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுடைய அக்கிரம நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் எனக்கு சுகமா என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் சாக வேண்டியது இயேசு சிலுவையில செத்தார் பிரியமானவர்களே. நீங்கள் பலியாக வேண்டியது இயேசு சிலுவையில பலியானார் பிரியமானவர்களே. இயேசு உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரியே, இயேசுவானவர் உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீ பாவத்துல மறிக்க கூடாது, நீ சாபத்துல மறிக்க கூடாது, நீ வியாதியில மறிக்க கூடாது, நீ நோய்களை மறிக்க கூடாது என்பதாக சிலுவையில இயேசு அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒரு மனிதன் வியாதியோட திமிர்வாதக்காரன் வாழ்ந்து கொண்டிருந்தான் பிரியமானவர்களே. இந்த வியாதிஸ்தன் பாருங்க, பெதஸ்தா குளத்துல, அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறான் பிரியமானவர்களே.
அந்த இடத்துல ஒருவர் கூட உதவி செய்ய யாருமே இல்லைங்க. தாய் தகப்பன்மார்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஊற்றார் உறவினார்கள் அந்த வியாதியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. அந்த 38 வருஷமா ஒரு மனிதன் கண்ணீரோடு அழுது கொண்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் பெற முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 38 வருஷமா அந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவனை சுற்றில வியாதிஸ்தலா இருக்கிறாங்க. அநேகம் நடக்க முடியும் வியாதிஸ்தர்களால், ஆனா இவனால மட்டும் நடக்க முடியாது. பிரியமானவர்களே, படுக்க படுக்க அந்த இடத்துல இருக்கிறான். அநேகர் அந்த பெதஸ்தான குளத்துல அந்த தேவ தூத விழுந்து கலக்கும் பொழுது யார் முதலால் போகிறார்களோ அவர்கள் தான் சுகம் பெற முடியும். அந்த இடத்துல 38 வருஷமா கண்ணீரோட படுத்து கிடக்குறான். இன்னைக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி, பிரியமானவர்களே, இயேசு அந்த வழியாக வருகிறார். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல பாருங்க, அவன் இருதயத்தை பார்க்கிறார். 38 வருஷமா மகனே நீ கண்ணீரோடு அந்த இடத்துல படுத்து கொண்டு இருக்கிற எனக்கு தெரியும். நீ இப்பொழுதே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை விடுதலாக்கினார். பிரியமானவர்களே, 38 வருஷமா அந்த இடத்துல இருந்த மனிதனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, இனி நீ சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை பண்ணினார். பிரியமானவர்களே, அவனோட வாழ்க்கைய பாருங்க, அப்படியே அவனோட வாழ்க்கையை மாறிச்சுங்க. இருளில் இருந்த அவன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்தது. பிரியமானவர்களே, அவன் சந்தோஷமா அற்புதமாய் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தினார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் சாட்சியாக வந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, என்னுடைய சாட்சியை கூட நான் சொல்லுகிறேன். நான் துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தேன், குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருந்தேன். பிரியமானவர்களே, குடிப்பழக்கத்துல அந்த மனிதனோட கூட ஊர் சுட்டி கொண்டிருப்பேன், அவளோட பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாதுங்க. 22 வயதா இருக்கும் போது பேங்க்ல எனக்கு வேலை கிடைச்சது. அந்த இடத்துல எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க. நீங்க வாங்க அந்த ஜெபாலயத்துக்கு, இயேசு அந்த இடத்துல உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு அடங்காத ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தாய் தகப்பன் மாதிரி கீழ்ப்படிய மாட்டேங்க, ஊர் சுட்டி கொண்டு இருப்பேன். என் தாய் தகப்பன் கீழ்ப்படிய மாட்டேன். இரவு பகல அந்த நைட்டு 10 மணி தான் நான் வருவேன். காலையில போனா நைட்டு 10 மணி தான் வருவேன். இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு அடங்காத ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். அந்த பேங்க்ல வேலை கிடைச்சி எனக்கு அந்த இடத்துல கிறிஸ்துவ நண்பர்கள் டாக்ஸ் கொடுத்து, நீங்க வாங்க பிரதர், அந்த இடத்துல ஜெபாலயத்துக்கு வாங்க, இயேசு உங்களை விடுதலாக்கணும்னு சொல்லி என்னை அழைக்கும் பொழுது, அந்த இடத்துல பாருங்க, அந்த ஜெபாலயத்துல அநேகர் ஆசீர்வாதத்தோட அந்த இடத்துல கடந்து போனாங்க. நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துச்சுங்க. ஆண்டோட வல்லமை என்ன தொட்டதுங்க. பிரியமானவர்களே, ஆண்டோட அக்கினி என்ன தொட்டதுங்க, பிரசன்னம் என்ன தொட்டதுங்க. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சொந்த தொழில் செல்லும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இதுக்குதான் இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதுல நீங்கள் வருத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பிரியமானவர்களே, உங்கள் வியாதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உன் வியாதியை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். நோய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உன் நோய்களை நான் சுகமாக்க நான் வல்லவரா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடன் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமே, யாராவது கடன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் கடன்கள் எல்லாம் நான் சுமந்து தீர்த்து விட்டேன், உன் கடன்களை அடைக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? உன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? குடிப்பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக விரும்புகிறீர்களா? இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உன் குடிப்பழக்கத்திலிருந்து உன்னை விடுதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தம் இந்த தெருக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நீ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறாயா? இயேசுவின் இடத்துல வா,
இயேசு உன்னை சுகமாக்குவார். உன் குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தர தீர்வை கொடுப்பார். பிரியமானவர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இந்த தெருக்களை கொட்டிக் கொண்டிருக்கிற ஜனமே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனிதரும் நேரம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அவனவனுக்கு கிரிகளுக்கு தக்கதாக பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1000 பரிசுத்தவன்களோடு 1000 குதிரைகளோடு வரப்போகிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுவே ரட்சணிய நேரம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே, இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, இயேசு கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பிரியமானவர்களே, 17 வயசுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த வசனம் 100% உண்மை. வருத்தப்பட்டு வருத்தத்தோடு இருக்கிற குடும்பத்தை பார்த்து சொல்றார், பாரத்தோடு இருக்கிற குடும்பத்தை பார்த்து சொல்றார், கண்ணீரோடு இருக்கிற உன் குடும்பத்தை பார்த்து சொல்றார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அது ஜீவன் உள்ளது. 17 வயசுல எங்க அப்பா ஒரு குடிகார், எனக்கு 2 தங்கச்சி. ஐயா, எங்க அப்பா குடிச்சிட்டு ஒவ்வொரு நைட்டும் எங்களை தூங்க விடாம கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு அடிப்பார் ஒவ்வொரு நாளும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லார் வீட்டிலும் அது சகஜமாய் போச்சு. ஆனா எங்களுக்கு மரணம் வராதா, சாவு வராதான்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. குடியிலிருந்து எங்க அப்பாவை திருத்த முடியல. 2 தங்கச்சியை போட்டு அடிப்பார், என் தாயை போட்டு அடித்து கொண்டிருப்பார். ஐயா, இங்க அறிவிக்கிற இந்த இயேசு யாரும் தெரியாது. நானும் துன்மார்க்க பாவத்துல இருந்த குமாரசாமி ராஜாபுரம் புளியாந்தோ பகுதியில தான் வாழ்ந்தோம். ஐயா, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அப்பால அந்த குடியை விட ஒருத்தரும் உதவி செய்ய முடியல. எங்க அப்பாவை குடியிலிருந்து ஒரு விடுதலை செய்ய முடியல. நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீட்டுக்கு போனாலே பயமா இருக்கும். ஐயோ, தகப்பனா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு, என் தாயை போட்டு அடிப்பாருன்னு சொல்லி பயந்து 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 வீட்டுக்கு போவேன். எத்தனை நாள் தெரியுமா, எத்தனை நாள் தெரியுமா? அது போல தேவ பிள்ளையே, இதுல இருந்து யாரு விடுதலை செய்ய முடியும்? இதுல இருந்து யாரு என்ன விடுதலை ஆக்க முடியும்? கடைசியா எங்க அப்பாவை எல்லாரும் சொன்னாங்க, உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தா கண்டிப்பா அவர் திருந்துவாருன்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தவனையும் மறுநாளே வந்து குடிச்சாரு. தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே உங்களை விடுதலை ஆக்குவார். எல்லாமே செஞ்சோம். மறு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு அவர் அந்த குடி மாத்திரையை கொடுத்து திருத்திடுவாங்க சொல்லி 50,000 செலவு பண்ணோம். குடியில இருந்து விடுதலை கொடுக்க முடியல. தேவ பிள்ளையே, கண்ணீர் ஆத்தல உட்காந்து நான் அழுவேன். ஆண்டவர் தெரியாது, இயேசு தெரியாது. ஏன்னா இயேசு நான் வெள்ளக்கார தெய்வமா பார்த்தேன். இந்த இயேசு யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கேள்விப்படும், ஆனா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி போவேன். இந்த வாழ்க்கையில கண்ணீர். தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் சொன்னார்ல. இந்த வார்த்தை 100% உண்மை. கடைசியா ரோட்டுக்கு வந்து நிக்கிறங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து ரோட்டுல வந்து தங்கிக்க நிறுத்துறோம். தேவ பிள்ளைய,
ரொம்ப ரொம்ப கேவலமா ஒரு நிலைமையில நாங்க போயிட்டோம். எங்க அப்பா குடியினால. ஐயா ஐயா, வாழ்க்கையில சாவு மட்டும்தான் வரல, எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சுட்டோம். எங்க மாமா வீட்டுக்கு போறேன்னா வெளியே தட்டி கதவு சாத்துறாரு. எவ்வளவு ஒரு கஷ்டமான அழுதுட்டு மயில ஓன அழுது நிற்பேன். தேவ பிள்ளையே, நான் கூப்பிடாத இயேசு, நான் வானான்னு சொன்ன இயேசு. அநேகர் சொல்லுவாங்க ஒரு வெள்ளக்காரங்க மட்டும் தான்ப்பா தெய்வன் சொன்னாங்க. அதெல்லாம் நான் நினைச்சேன். கடைசியில எங்க அப்பாவை திருத்த என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் வந்தார். எல்லா குடி பழக்கத்துல இருந்தும் என் தகப்பனார் ஆண்டவர் விடுதலை செய்தாருங்க. ஒயின் ஷாப் பக்கத்துல தான் போவாரு, ஆனா குடிக்க மாட்டாரு. வேலை செய்து சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுப்பாரு. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் அறிவிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இப்படி இந்த நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? ஐயா, என் கணவன் குடிக்கிறார், என் பிள்ளை குடிக்குது. நிச்சயமா இந்த இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் பாருங்க. ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு என் அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல வந்தது. உனக்காக எல்லாத்தையும் ஏசப்பா செய்து முடிச்சுட்டாருங்க. நீ இப்பதான் போய் கேட்டவனு உனக்கு செய்ய போறாரு கிடையாது. உனக்காக எல்லாத்தையும் ஏசப்பா செய்துட்டார். உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்திட்டார். உனக்காக காயப்பட்டுட்டார். உனக்காக முள்முடி சுமக்கப்பட்டது. உனக்காக ஜீவனே சிலுவையில கொடுத்தாரு. எல்லாத்தையும் உனக்காக செய்து முடிச்சுட்டார். நீ எப்ப அவரை கூப்பிடுன்னு சொல்லி எதிர்பார்க்கிற. என் பிள்ளை எப்ப என்னை நோக்கி கூப்பிடும், என் பிள்ளை என்னை எப்ப நோக்கி கதறும் சொல்லி உனக்காக அவர் குரலுக்காக அவர் வெயிட் பண்றார். நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயா? நிச்சயமா என் அப்பாவை குடி பழக்கத்துல இருந்து மாத்திர ஆண்டவர் இன்னும் அவர் மாத்த வல்லவரா இருக்கு. உனக்கு சமாதானம் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளையே, இதயமே இதயமே நிம்மதி உனக்கில்லையா? என் இயேசு தருகிறார் எந்த நேசுனை அழைக்கிறார். இதயமே இதயமே நிம்மதி உனக்கில்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு பிரவேசிப்பான். பிரியமானவர்களே, ஒரு நேரத்தில் கூட அநேக வியாதியிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த வியாதியை யாராலையும் அதை சரிப்படுத்த முடியவில்லை, அப்படியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு இருக்கலாம். நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிடும் போது உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். குடியில அநேக விபச்சாரங்களிலே இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் நானும் விடுதலை இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன். குடியில, சிகரெட்ல, மாவா, இப்படியாக சில தீய பழக்கங்களோடு ஓடிக்கொண்டிருந்த பிரியமானவர்களே, விட முடியாது. அது ஒரு
பைத்தியக்காரன் போல அது சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். அதை சாதாரணமாக அந்த குடியிலிருந்து விட முடியாத பழக்கம். நீ யாராவது கேட்டு பாருங்க, என்னதான் செஞ்சு பார்த்தேன், என்னதான் பண்ணி பார்த்தாலும் அந்த குடியை விட முடியலப்பா அப்படின்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என் நண்பர்கள் எவ்வளவு தீய நண்பர்களோடு என் நண்பர்கள் இப்ப நிறைய பேர் மரித்து போய் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது ஒரு பைத்தியக்காரன் போல அந்த குடி என்னதான் செய்யறன்னு தெரியாது. அது போல போத அடிமையாக ஓடிக்கொண்டிருந்த தீய நண்பர்களோடு சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் உலகத்திலே. பாவத்திலிருந்து குடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராலும் விட முடியாத அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தந்தார். அதனாலதான் இந்த இயேசுவை குறித்து தெரு தெருவாக, கிராமந்தோறும், வெளியூர் தோறும் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். காரணம் என்னன்னா, அந்த நான் பெற்ற அந்த நிம்மதி, விடுதலை நீங்களும் பெறணும். அதனாலதான் வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது ஒரு மனுஷன் இருந்தான். அவங்கிட்ட எல்லாமே இருந்தது, பணம் இருந்தது, வீடு வாசல் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எங்கெங்கேயோ ஓடி பார்த்தான். நிம்மதி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா? இல்ல. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தேடி வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் செய்த பாவத்தெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவோடு பின்பற்றினான். அது போலதான் நானும் ஒரு நேரத்தில் அப்படியாக இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை தந்தார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை ஐயா குடிய விட முடியாத என் பிள்ளை போத அடிமைக்கு இருக்கிறது, கெஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது, ஊசி போட்டுக்கொண்டு அந்த அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் என்ன செய்கிறனே தெரியவில்லை, இப்படியாக பைத்தியமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். பயப்படாத பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த போதையிலிருந்து விடுதலை தருவார். நான் கூட ஒரு நேரத்தில் அப்படிதான் ஓடிக்கொண்டிருந்தேன். பைத்தியக்காரன் போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். ஆண்டவராக இயேசு தெய்வம் என் வாழ்க்கையில தேடி வந்தார், விடுதலையை கொடுத்தார். அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்க கணவர் வாழ்க்கையிலும் அவர் விடுதலை தருவார், சுகத்தை தருவார். பிரியமானவர்களே, அதனால்தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு யாராக இருந்தாலும் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு விடுதலையை தந்தார். அவன் செய்த அநேக பாவங்கள் எல்லாம் இயேசு தெய்வம் மன்னித்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதிரி ஜப கூட்டம் நடந்தா அந்த இடத்துல எல்லாரையும் சொல்லுவேன், ஜாதி மதம் மாத்த வந்துட்டாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவேன். இந்த பக்கம் ஜப கூட்டம் நடந்தா அந்த சந்தில ஓட்டுருவேன். அங்க இருந்து இந்த பக்கம் வந்தா இவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டு போட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அது அவங்க மனசை கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னையும் ஆண்டவர் தொட்டார். எப்படின்னா, என் கிட்னியில் வந்து கல்,
8 வருஷமா இருந்தது. 8 வருஷமா எதுக்காக வயிறு வலிக்குது என்னன்னு எனக்கே தெரியாது. அப்பதான் விஜய் ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணேன். அங்க சொன்னாங்க 20.15 கல் இருக்குமா, அதை எடுத்தா பித்தப்பையில போயிடும். ரிமூவ் பண்ணும்போது பித்தப்பையில போயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்க 40,000 கொடுத்தாதான் நாங்க பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, 40,000லாம் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டா இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டில் படுத்துன்னு ஒரு நாளைக்கு வந்து 3 லிம்கா பாட்டில் வேணும் எனக்கு. காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ எனக்கு லிம்கா பாட்டில் இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன், வயிறு வலிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, அதை மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் கிட்னியில கல் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. விஜய் ஹாஸ்பிட்டல் போனோம் தான் எனக்கு தெரியும். அங்கேயும் 40,000 கேட்டாங்க. ரொம்ப கவலையா இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி வந்து பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர் சேர்ந்து. அப்போ வரும்போது அவங்கள அவாய்ட் பண்ணி துரத்தி விட்டேன். வெளியே போ, ஏற்கனவே இருந்த கடவுள் என்னை காப்பாத்தல, நீங்க தான் வந்து காப்பாத்த போறீங்க, போம்மா வெளியே போமான்னு. என்ன ஜெயந்தி நல்லா தானே பேசுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ற, எனக்கு தண்ணியாச்சும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி பாவம் நம்ம திட்டினா கூட அவங்க போகலன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்தேன். அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நான் போயிடுறேன்னு சொன்னாங்க அந்த சகோதரி. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கினேன், ப்ரேயர் பண்ண சொன்னேன். ப்ரேயர் தான் பண்ணாங்க. எனக்கு எங்கேருந்து தான் தண்ணி கண்ணிலேருந்து வந்ததோ எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு இருந்த அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு எனக்கு ஒரே டவுட்டு. அதையும் மனசில் வச்சுட்டேன், கம்முன்னு இருந்தேன். 3வது நாள் இருக்கும் பொழுது வாமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தாங்க, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவங்க என்னை கூப்பிட்டாங்க, சபைக்கு வாங்க, எங்கள் ஐயா நல்லா ப்ரேயர் பண்ணுவார், உன் கிட்னியில கல் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் அது என்ன மேஜிக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணினே போனேன். ஆட்டோவில் ஏற்றி இட்டுன்னு போனாங்க. அங்கே போனால் ரொம்ப வயிறு வலிச்சுது, சர்ச்சில் படுக்க வச்சாங்க. அப்புறமா எழுந்து உட்கார்ந்தப்போ அவர் தாம்மா ஐயான்னாங்க. இந்த ஐயா கொய்யான்ற கதெல்லாம் சொல்லாத, நான் சாருன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மாவா, அவங்க என்னோட சின்னவங்களா இருக்காங்க, மேடம் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கோ, ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. 6 டம்ளர் தண்ணியும் 3 டிராப் எண்ணெயை விட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் 3 தடவை சொன்னார் ஐயா. இப்ப நான் ஐயான்றேன் பாருங்க, அப்ப சொல்ல மாட்டேன். அவர் மூஞ்சில தண்ணி அடிச்சுட்டு வயிற்றுல தண்ணி அடிச்சுட்டு உள்ளுக்கு குடிமான்னு சொன்னாரு. அப்படி சொன்னா இது மேஜிக்கா இருக்குது, டாக்டர் கிட்ட டேப்லெட் போட்டாலே சரியாகாது, இவர் இந்த மாதிரி பண்றாரு, கிண்டல் பண்ணிட்டு போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பயங்கரமான வலி. எங்க வீட்டுக்கார் கேட்டார், எதுக்குமா, ஒண்ணு இருந்தா அப்படியேனா இருந்திருக்கணும், ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலை வச்சியா, உனக்கு இப்படிதான் வரும் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், போற உயிர் போதா போகுது, ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்க வீட்டுக்காரர் எப்படியோ போன்னு சொல்லிட்டு விட்டாங்க. உருண்டுக்குனே போயிட்டு கேஸ் பக்கத்துல நான் படுத்துன்னு வந்திருக்கேன், எனக்கே தெரியாது. அப்போ கரெக்டா 2 மணி இருக்கும். அந்த சமயம் ஒரு கிணவு வந்தது. நான் கிணவா நினைக்கல, இப்ப கூட அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தாக்கா. அந்த அப்போ வந்து பைக்ல வந்து ஐயா வராங்க, நான் ஐயான்னு சொல்றேன். இப்போ அவர் வந்து ஏமா ஜெயந்தி, உன் கிட்னில கல் இருக்கான்னு கேட்டாரு. அங்க வந்தனே, அங்கேயே போயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப பின்னாடி உட்காந்து அந்த அம்மா கேக்குறாங்க, அது எப்படி அங்க வந்தா அங்கேயே போயிடுச்சு, எனக்கு ரிப்போர்ட் எடுத்துன்னு வான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீ ஆதிலட்சுமியோட ஃபேமிலி டாக்டர் போவாரு, அங்க போய் செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துருவான்னு சொன்னாங்க. எனக்குள்ள ரொம்ப குழப்பம். இவங்க கிட்ட நம்ம பேசணும் இல்ல, எதுவுமே சொல்ல, நம்ம ஃபேமிலி டாக்டர் இவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம அந்த ஆதிலட்சுமியோட தான் பாக்குறோம்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஐயோ அப்படியே உண்மையை சொல்றாங்களே, உண்மையாவே இது கடவுள் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்துச்சு. அதே மாதிரி எழுந்துக்கும் போது வயிறே வலிக்கல எனக்கு. அப்போ கத்துறேன் ஒரே, ரம்யா என் பையன் அப்படின்னு. என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு வயிறு வலிக்கவே இல்லை, என் கிட்னில கல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அது எப்படி போயிடும், மாத்திரை கூட போடலையே அப்படின்னாங்க. சரின்னா ஆதிலட்சுமி டாக்டர் போயிட்டு 500 ரூபாய் எடுத்து டேபிள் மேல வச்சு, வேணாம், இப்பதான் 1 வாரம் ஆகுது, டேப்லெட் கூட எடுத்துக்கவே இல்லை நீ, அதுக்குள்ள ஏன்டி 500 ரூபாய் எடுத்துட்டு வர, பாவம் உங்க வீட்டுக்கார மூட்டை தூக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நான் சொல்றேன், என் கிட்னில கல்லுல செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்.
சரி நான் அவங்க செக் பண்றேன் பார்த்துக்கோ, என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு. சரின்ட்டு செக் பண்றேன் அப்படின்னா, நீயே பார்த்துக்கணும், எனக்கு எப்படி பார்க்க தெரியும், நீங்க பாருங்க. ஐயையோ நாங்க, ஏமா ஐயையோ சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ கிட்னில கல் இருந்தது, அந்த கல்லை காணோண்டி, நீ சொன்ன மாதிரியே அப்படியே ஆழமா இருக்குது, சதை இல்லை அப்படின்னாங்க. சதைக்காக ஒரு டேப்லெட் தரேன், அதை போட்டா சரியாயிடும். கர்த்தர் வந்து கல்லே எடுத்துட்டாரு, கல் எடுத்த கர்த்தருக்கு சதையை வைக்க தெரியாதா? குடும்பம் ரிசல்ட்டை மட்டும் வாங்கிட்டு டேப்லெட்டை எடுத்துக்கல, அப்படியே வந்துட்டேன். சுகம் கொடுத்தாரு தேவன். நான் ஆண்டவரை வந்து உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பக்கம் என்ன நினைச்சேன், நம்ம சாக தான் போறோம், நம்ம சாகிறதோட ஒரு ஒரு எட்டு அங்க போய் ஆண்டவர் தான் எப்படின்னு நம்ம பார்க்கலாம், வெள்ளக்கார கடவுள் நம்ம சொன்னோம். ஆனா அவர் தான் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்றத அன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கினேன். நீ சொன்ன மாதிரி எப்படி இது ஆச்சரியமா இருக்குதுன்னு டாக்டர் மாதிரி சொன்னாங்க. 40,000 கேட்டது எங்க, என்கிட்ட செலவுக்கு காசே இல்லாத நேரத்துல அந்த ₹1 செலவில்லாத பாருங்க, அந்த ₹500 டேபிள் மேல வச்சு, அதுதான் பாத்துக்கங்க என்னை எப்படியெல்லாம் சுகப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கு திருமணம், மாப்பிள்ளலாம் வந்துட்டாங்க, திருமணம் பண்ணோம். மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. சரி, திருமணத்துக்கு ஆயத்தமாயிடுச்சு. 28ஆம் தேதி கல்யாண டேட். அவங்க என்ன பண்ணும், என்னை யார் மாத்துவாங்க? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர இந்த பூமியில உன்னால யாராலே மாத்த முடியாது. ஒரு மனுஷனை மாத்த முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உன்னை யாராலே மாத்த முடியாது. நீ அவரை ஏற்றுக்கொள்வாயானா உன் வாழ்க்கையை என் ஆண்டவர் மாத்துவா. இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அழுவாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கூட கடைசி வரல இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மனசா சொல்லுவான், நான் அவன் கூட இருப்பேன்னு. ஆனா நாளைக்கு விட்டு போயிடுவான், விட்டு போயிடுவான். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் ஜீவனுள்ள நாளில் அவன் கூட இருக்கிறவன். உலகம் முடிவு பறிந்தோம், கடைசி நாள் வரலும் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் இவங்க ஒரு மைக்கோ, ஒரு ஆம்பிள் பாரம், ஒரு பொட்டி மேடு ஒண்ணு தூக்கின்னு வந்துடுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நானும் ஒரு காலத்துல கிண்டல் பண்ணவன் தான். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாத காலத்துல நான் கிண்டல் பண்ணவன் தான், அடிச்சவன் தான், பைபிள கீசி போட்டவன் தான், பைபிள காலால மெரிச்சவன் தான். இன்னைக்கு பாருங்க, நான் உங்க மத்தியில பேசுறேன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்பாக பைபிள காலால போட்டு மெரிச்சேன், இஸ்னால ஊத்தி கொளுத்துனேன். இன்னைக்கு பைபிள் இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா என் தெய்வம் டோட்டலா என்ன மாத்திட்டாரு. அவர் தான் உலக ரட்சக. ஒருவேளை நீ சொல்லலாம், நான் எங்க போய் எனக்கு என்ன இல்ல, நிம்மதி இல்ல. நீ சொல்லலாம் எங்க போய் நிம்மதி இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பாரு, நிம்மதி தருகிற தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிம்மதி தருகிற தெய்வம். நாசரு மரித்துட்டான், ஆனா மாத்தாள் கண்ணீரை தொடைத்தான், மரியாள் கண்ணீரை தொடைத்தான். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தை நேசித்த கர்த்தர் இன்னைக்கு உன் குடும்பத்தை அவர் நேசிக்க வந்திருக்கிறார், உன் குடும்பத்தை அவர் ஆதல் படுத்த வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு செத்தா கூட எனக்கு கால கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு செத்தாலும் நான் எங்க போகணும் எனக்கு தெரியும். ஆனா மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. மனுஷனோட எவ்வளவு பொருள் வாங்குறாங்க, எல்லா பொருளுக்கு என்ன தருவாங்க? கேரண்டி தருவாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா 5 வருஷம் கேரண்டி, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா 2 வருஷம் கேரண்டி. ஆனா மனுஷனுக்கு என்ன இல்ல, கேரண்டியே கிடையாது. இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு ஏத்துப்போமா நிச்சயம் இல்ல. யாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு நான் ஏத்துப்பேன் யாரு? என்னாலே சொல்ல முடியாது. நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டு பார்த்தனா காலையில நான் ஏத்துப்பேனா எனக்கு தெரியாது. மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நான் பாவியாக இருக்கிறேனே,
இயேசு கிறிஸ்து என்ன நேசிப்பாரா நீ ஒருவேளை சொல்லுவியானா? கண்டிப்பா அவனை நேசிப்பா. பாவியை ரட்சிக்க வந்த தேவன் அவரு, பாவத்தை மன்னிக்கிற தேவன் அவரு. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவருக்கு கவலை இல்ல. அவர் ரட்சையில உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சியை கேட்கிற நீங்க எனக்கு அருமையானவர்கள். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே டோட்டலா எங்களுக்கு இந்து பேர் தான். அப்படி என்ன பண்ண அப்படியே ஒருத்தரா ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ரசிக்கப்பட்ட எங்க குடும்பத்துல எல்லாமே ரசிக்கப்பட்டோம். என் பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க பெற்ற இன்பத்தை என் பிள்ளைங்களை பெறணும். என் பிள்ளைங்க எங்க போக கூடாது, அந்த இடத்துக்கு போக கூடாது என்று என் பிள்ளைங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். 2 பிள்ளைங்களுக்கும். இன்னைக்கு நாளைக்கு நாங்க 4 பேரும் மறிச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. என் ஆண்டவரோட மடியில நாங்க இருப்போம். எனக்கு அருமையானவர்களை வேதத்துல பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யான ஒருத்தன் இருந்தான். லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். பாருங்க 2 பேரும் ஒரு நாள் மரணம் வந்தது. அவர்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் மரணம் வரும்போது சாப்பாட்டுக்கு வேதனைப்பட்டு பசிக்கு வேதனைப்பட்டு இருந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே காணப்பட்டான். பாருங்க சம்பரமா வாழ்ந்து, ஒருவேளை இந்த பூமியில நீ எப்படி வேணாலும் வாழலாம், நீ எப்படி வேணாலும் சம்பரமா இருக்கலாம், சாப்பிடலாம். ஆனா என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏத்துக்கும் போது உன் பிரச்சனைகளை அவர் மாத்துவார். பாருங்க இந்த பணக்காரன் ஆடம்பரமா ஆடம்பரமா இருந்தான். பாருங்க கொஞ்சம் சாப்பாடு கூட அந்த ஏழைக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அவன் என்ன பண்ணா, பசியில வாடி வைத்து போனான். ஆனா அவன் எங்க போனான், பரலோகத்துக்கு போனான். ஆனா சம்பரமா வாழ்ந்து சம்பரமா சாப்பிட்டு மனுஷனை மதிக்காத, தேவ பிள்ளைங்களை மதிக்காத அவன் நரகத்துக்கு போனான். ஆனா அந்த நரகத்துல இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். லாசருவே, இந்த பூமிக்கு போய் என் 5 சகோதரர் இருக்காங்க, 5 சகோதரர்கள் கிட்ட சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வராத அளவுக்கு அவங்கள மாத்துங்க. என்ன பண்ணா, வேண்டிக் கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இந்த பூமி கொஞ்ச காலம்தான். இந்த பூமி கொஞ்ச காலம்தான். ஆனா என் ஆண்டவருடைய ஆட்சி வரும்போது 1000 வருஷம் ஒரு ஆளுவாரு. இன்னைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. யோவான் 16:20 சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஏன்னா இன்னைக்கு உன் துக்கத்தை அவர் என்ன பண்ண போறாரா, சந்தோஷமா மாத்ததான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேலை இருக்குங்க, நாங்க ஒண்ணு வெட்டியா ஒண்ணு இல்ல. எங்களுக்கு வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா எங்க வேலையே நாங்க பார்த்துட்டு இருந்தா இயேசு கிறிஸ்துவை பத்தி நாங்க எப்படி சொல்றது? எனக்கு அருமையானவர்கள, எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்குங்க. நான் எப்படி ஒரு ஆள் சொல்லி இயேசு கிறிஸ்துவை நான் ஏத்துக்கணும்? அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களை நான் சொல்ல வேண்டாமா? மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்கள பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? என் ஃப்ரெண்டு சும்மா இருக்கும் போது, கஷ்டத்துல இருக்கும் போது அவரை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? நான் நல்லா இருந்தா போதுமா, மற்றவங்க நல்லா இருக்கத்தாலையா? அததாங்க நாங்கள நினைக்கிறோம். எங்களுக்கு வேலை இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேலையை நாங்க செய்ய வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான, நாங்க எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏத்து எப்படி நாங்க சந்தோஷமா இருக்கிறோமோ, இந்த பகுதியில வாழ்கிற இந்த பி கலனப்புறம் 1ஆம் தெருவில் வாழ்கிற ஜனங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நாங்க எப்படி இயேசு கிறிஸ்து ஏத்து நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ, அதே போல நீங்களும் வாழணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நாங்க அதை தான் விரும்புகிறோம். எங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு, குடும்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா எல்லாம் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பார்த்துப்பாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட யாரா இருந்தாலும், ஒருவேளை தூரத்துல இருக்கலாம், பக்கத்தெருவில் விட இருக்கலாம், இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
ஓயாமல் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. நான் சாட்சி சொல்ல போறேன் பாருங்க. என் வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். பாத்தீங்கன்னா என் தொண்டையில வந்து ஏறி கட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல விஜயா ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணேன். செக் பண்ணாக்கா அவங்க சொல்லிட்டாங்க 1,00,000 ரூபாய் இருந்தாதாம்மா இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கெல்லாம் கேட்டு சரி இவ்வளோ காசு கேட்குறாங்களேன்னு சொல்லி வேற இடத்துக்கு போனோம். அங்கே வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் 80,000 வேணுமா, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு நம்மளால இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஜிஹெச்சுக்கு ஐயா கிட்ட சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போனோம். எங்கள் ஐயா எனக்காக ப்ரேயர் பண்ணாரு, ஜெயந்தின்னு ப்ரேயர் பண்ணாரு பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கட்டி இருந்ததோ அவங்க எல்லாருக்கும் 2 கட்டி 3 கட்டி இருந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. அப்போ நான் யோசித்தேன், எல்லாருக்கும் விடுதலை ஆகுது, ஐயா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த எஸ் ஜெயந்தி எம் ஜெயந்தி எல்லாம் வராங்க, இந்த ஏ ஜெயந்திக்கு மட்டும் விடுதலை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது வெள்ளிக்கிழமை ப்ரேயர் அப்போ போனேன், ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அன்னைக்கு ஐயா சொல்கிறாங்க, என் தலையில் கையை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது சவர கத்தி படாதுன்னு சொன்னாங்க. சவர கத்தி படாத எந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு ஒரே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. அப்போதான் ஹாஸ்பிட்டலில் சரி சனிக்கிழமை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் ஆலயத்துக்கு போனேன். அப்போ ஆலயத்துக்கு போகும்போது அம்மாவும் ஐயாவும் திட்டினாங்க, ஏம்மா நாளைக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு எதுக்கு சபைக்கு வர அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா ஆராதனைக்கு வந்துட்டு போகலான்னு வந்தம்மா அப்படின்னு. சரி இருந்துட்டு போயிட்டேன். திங்கக்கிழமை காலையில் 8:30 மணிக்கெல்லாம் என்னை வந்து எல்லாம் ரெட்டை ஜடை போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஆப்ரேஷன் தேட்டருக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என் கையை பின்னாடி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு பூட்டு சத்தம் கேட்குது. அவங்க கிட்ட வந்து யார் ஏ ஜெயந்தி அப்படின்னு கேட்டாங்க. எஸ் சார் சொன்னேன். அவங்க கெட் லாஸ்ட்னு சொன்னாங்க. உடனே ஏஞ்சி உட்காந்துக்கினேன். கட்டியே இல்லை, உன்னை யார் அட்மிஷன் பண்ணாங்க, உன்னை யார் ஆப்ரேஷன் சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் அந்த 8 வருஷமா இருக்கிற கட்டி எப்படி சார் இல்லாமல் போகும், கட்டி எனக்கு இருக்கும்போது தானே எனக்கு அட்மிஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா வந்து பாருங்க சார்ன்னு சொன்னாங்க. நான் தொடும்போது பார்த்தா கட்டி இருந்தது. அந்த சார் வந்து தொட்டாங்க, அது சார் கிடையாது, ஏசப்பா தான் நான் நினைக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், அவர் இப்படி தொட்டு அந்த 7 கட்டி எப்படி மறைஞ்சதுன்னு எனக்கே தெரியல. ஒரே ஆச்சரியம். எப்படி போவோம், 8 வருஷமா இருந்தது, தலைகாணி வச்சு நம்ம தூங்கந்தே இல்லையே. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் எந்த கடவுளை நான் நம்ப மாட்டேனோ அவரு தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் அந்த வெள்ளக்கார கடவுள்னு சொல்லுவேன் அடிக்கடி, ஆனா அவரு தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இசப்பா ரொம்ப நல்லவர். நீங்க இருதயத்தை மட்டும் கொடுத்தா போதும், அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். என்ன வியாதியில இருந்தாலும் சரி, என்ன கடல்ல இருந்தாலும் சரி, என்ன நீங்க உங்க மனசுல என்ன வேதனை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அவரால் தான் முடியும். மனுஷன் மட்டும் முகத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். ஆனா ஆண்டவர் வந்து உள்ளத்தை ஆராய்ந்து அறிவாரு. அவரை மாதிரி ஒரு கடவுள் இல்லவே இல்லை. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த 7 கட்டி ஒரு கீரல் இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னை 80,000 1,00,000 கேட்டதெல்லாம் எங்க இருக்கு? 1 ரூபாய் கூட செலவே இல்லாம ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அததான் நான் ஊரெல்லாம் சொல்லணும். நம்மளுக்கு செய்யற அதிசயத்தை வந்து மற்றவங்களுக்கும் அவர் செய்வாரு. அதனால அவங்கவுங்க விசுவாசமா இருந்தாக்க கூட போதும், அதுவே அவர் நல்லதை செய்வாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமே உள்ளது. அவர் எல்லாருக்குமே, இப்போ எனக்கு மட்டும் செய்யறாருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் செய்வாரு. நான் 6 மாசம் எந்த கடவுளை வேண்டாம வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு கிடந்தேன். ஏன்னா நானே இந்து சாமியை அந்த அளவுக்கு கும்பிடுவேன். ஏன்னா நாங்க இந்து குடும்பத்துல இருந்ததால அப்படி செய்வேன். ஆனா பக்திமானை தெரிந்து கொண்டேன்னு இருந்தது வேதத்துல. அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம ரொம்ப பக்தியா இருந்திருக்கிறோம், அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எது நேரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா நானு ரொம்ப பாவத்துல இருந்தேன். நான் பயங்கரமான பாவம்னா பாத்தீங்கன்னா வேல் குத்திப்பேன், தீ மிதிப்பேன், விளக்கு பூஜை பண்ணுவேன், என்னென்னவோ செய்வேன். ஆனாலும் யாருமே என்னை காப்பாத்தல. அததான் நான் சொல்ல முடியும். 8 வருஷமா என்னால தலைகாணி வச்சு தூங்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, கண்ட தண்ணியா வரும், தொண்டை அடைக்கும், சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் இருந்த என்ன என் தேவன் தான் எனக்கு ஜீவனை கொடுத்து என்ன இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு நல்ல கம்பீரமான குரலை கொடுத்து என்னை வாழ வைத்த தெய்வத்தை தான் அங்கங்க வந்து சொல்லணுன்றதுனால தான் வந்து சொல்றேன். ஒரு சுவிசேஷம். இதை கேட்கிற எல்லா சகோதர சகோதரிகளும்
உங்க மனசுல என்ன இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு. குடிப்பழக்கத்துல இருந்தாலும் சரி, என்ன வியாதியில இருந்தாலும் சரி, கட்டியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அவர் விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கட் பண்ணுறீங்களா? பாருங்க, கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடவா? நான் கட் பண்ணிடுறேன்.